शिव 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 மாதா பிதா குரு தெய்வம் அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த ஜோதிட ஆசான் பெருமக்கள் திரு என்ஜே சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுவர்நாடி வித்தகர் விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி இங்கே நாமக்கல் ஜோதிட சங்க தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சக்தி குரு ஐயாவையும் வணங்கி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தென்னரசு ஐயா அவர்களையும் வணங்கி நௌசாத் ஐயா அவர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா சார்? இந்த ஜாதகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் வந்தது. கேரளாவிலேருந்து வந்தாங்க. எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி நம்ம விட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணிங்கய்யா. 11:30 மணிக்கு வந்தாங்க. நான் தூங்கிட்டேன். இருந்தாலும் எழுப்பி இந்த ஜாதகம் பார்த்து ஆகணும், நம்ம நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாங்க. சரி என்னென்னு பார்த்துடலான்ட்டு இந்த ஜாதகத்தை நான் போட்டேங்க ஐயா. போட்டு எடுத்து 9/10/1976 12:04 AM கொச்சியில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகர் கொச்சியில் பிறந்திருக்காருங்க. ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் விழுகுதுங்க. மிதுன லக்கணம் 2ல் சனி மாந்தி, புதன் சூரியன் 4ல், 10ல் சந்திரன், 11ல் கேது, ரிஷபத்தில் 12ல் வந்து குரு இருக்காருங்க. நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், எப்படி ஆரம்பிக்கிறதே தெரியல. சரி ரைட்டு, இருந்தாலும் ஒன்று ஆரம்பிப்போம். லக்னத்துக்கு 2 கூடியவன் சந்திரன், லக்னத்துக்கு 2 கூடியவன் சந்திரன். நம்ம சுகர்நாடி விதிமுறையில் லக்னத்துக்கு 2 கூடியவன் சந்திரன் 10ஆம் இடத்துல போய் ரேவதியில் உட்காந்துருக்காருங்க. ரேவதி 4ல் உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் எடுத்து சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முதல் மனைவி பிரிஞ்சுட்டாங்களா, முதல் மனைவி பிரிஞ்சுட்டாங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு. இப்போ தெரியும், முதல் மனைவி பிரிஞ்சுட்டாங்களான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளை தான் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னார். சரி, எத்தனை ஆண்டுகள் குடும்பம் நடத்தி பிரிஞ்சுங்க அப்படின்ற கேள்வி அவர் கேட்கல, நம்மளே சொல்லிட்டோம். சந்திரன் அங்கே 10 வருஷமாக இருப்பதுனால 10 ஆண்டுகள் கரெக்டாக 11வது வருஷம் எடுத்து கால் எடுத்து வச்சிங்க பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னு. அதுவும் உங்கள் தாயால் தான் பிரச்சனை வந்துச்சு, உங்களால் கிடையாது அப்படின்னு. ஏன்னா சந்திரன் தாய்க்காரங்க இல்லைங்களா. உங்கள் தாயால் 1 2க்கு சொல்லி விட்டு உங்களை ஒரு மனசை குழப்பி அந்த பொண்ணை ஒரு மனசுக்கு குழப்பி விட்டு பிரிஞ்சுட்டீங்க. 10 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா இது கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கு. நீங்கள் வந்து ஜாதகம் வந்துட்டாவே சில நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அந்த நட்சத்திரத்தையெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நோட் பண்ணி வச்சா தான் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த 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 கிரகம் வேலை செய்யுது. ஏன்னா லக்னத்துக்கு 2 கூடிய குடும்பஸ்தானாதிபதி கண்டாந்திரத்தில் உட்காந்துட்டாவே அந்த கிரகம் எத்தனை தசை ஆண்டுகள் நடக்குதோ அத்தனை வருடங்கள் தான் அவங்க வாழ்வார்கள். அல்லது அத்தனை மாசத்தை வச்சுக்கணும். 10 மாதம் 10 வருஷம் அவ்வளோதான். இது ஒரு கணக்குங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அதான் லக்னத்துக்கு 8 கூடியவன் சனி மாந்தியோட 2ஆம் இடத்துல இருக்கு. முடிஞ்சு போச்சு. சரி, 2ஆம் தாரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். 2ஆம் தாரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேங்க. அது எப்படின்னு பாருங்க. லக்னத்துக்கு 11 கூடியவன் 2ஆம் தாரம் லக்னத்துக்கு 5ல், 11 கூடியவன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல காதல் ஸ்தானம் வந்துருச்சுங்களா. ரைட்டு. முதல் மனைவிக்கு குழந்தை இருக்கு, 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை.
அதையும் சொன்னேன், இந்த மாதிரி முதல் மனைவிக்கு குழந்தை இருக்கு, ரெண்டாவது மனைவி கட்டினாலுமே அதுக்கு குழந்தை இல்லை, அதனால நீங்க மன சஞ்சலமா அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாங்க. அதை எப்படி எடுத்தோம்? 11 கூடியவன் நின்றது துலாம் வீடு, 11 கூடியவன் நின்ற செவ்வாய் துலாம் வீட்டில் நிற்கிறாரு. அந்த துலாமில் இருந்து 5 கூடியவன் சனி, சரிங்களா? 5 கூடியவன் சனி ஆயில்யத்துல ஆயில் நட்சத்திரம் நிக்குது. அப்போ அந்த புதன் 12 லக்னத்துக்கு 12 மறைஞ்சு போச்சு. அந்த பொண்ணுடைய லக்னத்துக்கு 12 புதன் மறைஞ்சு போச்சு. அதனால 2ஆம் தரம் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். 5க்கு கால் கொடுத்துக்கிறேன், 12 மறைவு. ஈஸி, வெரி சிம்பிளுங்க. நீங்க அதை எதையும் தேட வேண்டியதே கிடையாது, எதையுமே அங்கிட்டு தொலைவ வேண்டியதே இல்லை. ஒரு கிரகம் கால் கொடுத்துருக்குது, அந்த கிரகம் எங்க சார் சொன்ன மாதிரி, விஜயநகர் சொன்ன மாதிரி ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்த நல்ல பலன். 6, 8 12 நினைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்க போறது இல்லை. அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது நடக்க போறது இல்லைன்னு சொல்லி சுகர்நாடியில் இது ஒரு விதிமுறை. இப்போ அது மறைஞ்சிக்கிச்சுங்க. சரி, நான் என்னதான் பண்ணேன், ஒரே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, நான் என்னதான் ஆவேன், எப்படித்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி செவ்வாய் ராகு புத்தி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இதுல செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு. ஏப்பா நீங்க சரியான முறையில் தொழிலை ஒன்றும் பண்ண போறதில்ல, பண்ணி சொந்த தொழில் பண்ணி பூரா லாஸ், சொந்த தொழில் பண்ணி பூரா லாஸ். அதை எப்படி எடுத்தங்கய்யா? தொழில்காரன் சனி, சனியோட மாந்தி சேர்ந்துட்டாலே நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. சொந்த தொழில் செஞ்சிருந்தாங்கன்னா அது நஷ்டம்தான். 16 லட்சம் 17 லட்சம் நஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நான். அவரு சொன்னாரு 17 லட்சத்தி 50,000 ரூபாய் சொந்தமா தொழில் பண்றதுக்கு போட்டு எடுக்க முடியாம விட்டுட்டேங்க சார் அப்படின்னாரு. அது என்னன்னா புதன்னா 17 வருஷம் 17 இது அப்படிங்கிறதுக்காக அந்த கால் கொடுத்த கிரகத்தினுடைய அளவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நடக்கும் அவங்களுக்கு. அப்ப சொந்த தொழில் பண்ண முடியாது. செவ்வாய் ராகு வேறு சேர்ந்து வர்றதுக்கு நீங்க பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அடிதடி ஆள் மாதிரி இருக்கிறீங்களே, ஒரு இதா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேங்க. அவர் இப்படியே பார்த்தாரு. நீங்க சொந்த தொழில் தொழில் ஒரு உறுதியான தொழில் இல்லை அப்படின்றது வந்துருச்சு. செவ்வாறாகு புத்திஸ்தானத்துல செவ்வாறாகு புத்திஸ்தானத்துல. அப்போ உங்களுக்கு புத்தியெல்லாம் அடிக்கணும் கொட்டணும் கொல்லணும்னு தானே இருக்கும். எப்படிங்க? அடிக்கணும் குத்தணும் கொல்லணும்னு தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்த்துட்டு ஓ அதே அப்படின்னு சொன்னார். ஆமான்னு சொன்னார். இது அதான் செவ்வாறாங்கிறதா அப்படித்தானே வரும் கணக்கு. இது நமக்கு தெரியாதுங்களா? இதை சொன்னோன்னே அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறீங்க கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்னு. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏகளுக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறது. கட்ட பஞ்சாயத்து போச்சோன்னா போறது, வர சொன்னா வர்றது, அந்த இதை முடிச்சு கொடுத்துறது. இந்த மாதிரியான வேலை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இதை எடுத்து சொன்ன அவரு பெரிய 50 லட்சம் ரூபாய் காரில் வந்தார். எதுல வந்தா நமக்கு என்ன வாங்கியா ஐயா எங்க சாரதர் சொல்லுவாரு, அவன் வேறப்பெல்லாம் வந்தாலும் இங்க நடக்கிறத மட்டும் நீ சொல்லுண்டாரு. அப்ப இங்க நடக்கிறத மட்டும் சொன்னான். அவன் ஆமான்னு சொல்றதெல்லாம் அவனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஜாதகனால ஒன்றும் பேச முடியல. இது ஒரு கணக்கு. அப்புறம் சொந்த தொழில் சொல்லியாச்சு, அதான் முதல் மனைவியா சொல்லியாச்சு, 2வது மனைவி சொல்லியாச்சு. அடுத்தவள உங்க சொந்த உங்க குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள் யாராவது ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து இறந்து போய் நீங்க ரொம்ப மன உளைச்சலாகி அழுதிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கேள்வி. உட்காந்துருந்தாலும் எந்திரிச்சிட்டேன். அப்படி நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12 ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சு 12 மணிக்கு மேலே போயிட்டு இருக்கு. இல்லை 12 மணிக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். உண்மையாலுமே உண்மைதான் அது. எப்படி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. எனக்கு தெரியறதெல்லாம் கிடையாது.
நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுங்க சார், நடந்துச்சு. என் மச்சனை, மனைவியோட மச்சனை குளத்துல தண்ணி அடிச்சுட்டு குளத்துல நீந்துறதுக்கு போய் முடியாமல் அப்படியே இறந்துட்டான், உள்ளே போயிட்டான், காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னார். அதை எப்படி எடுத்தோம்னா, சார் இங்கே பாருங்க, ஹஸ்த நட்சத்திரம் நோட் பண்ணியிருக்கிறேன்னா, ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நீர் கண்டத்தினால அவங்களுக்கு கண்டம் வந்திருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு, ஜாதகராக நம்ம சொல்ல முடியாது, குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த நட்சத்திர தோஷம் அது மாதிரி. இது ஒரு கணக்குங்க. அடுத்தாப்புல சொந்த தொழில் சொல்லியாச்சு. இந்த இதில் சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப இல்லை உள்ளது எல்லாமே சொல்லியாச்சு. எம்எல்ஏ எம்பிக்கு கையால் கைக்கூலியாக வேலை பார்க்குறது வரைக்கும் சொல்லியாச்சு. நஷ்டம் அடைஞ்சதும் சொல்லியாச்சு. இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் வந்துட்டு சொன்னேன், உங்கள் தலையில் கட்டி மாதிரி ஒன்று வரும், இல்லைன்னாலும் இனிமேல் உருவாகும் அப்படின்னு. கட்டி மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாரு, யோசனை பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல தொட்டு பார்த்தாரு. சின்ன ஒரு உருண்டை மாதிரி ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி கட்டி இருந்துச்சு. அது அப்படியே எந்திரிச்சிட்டு, என் தலைக்குள்ள கட்டி இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா பலன் எடுக்கிற விதத்தில் நம்ம சொல்கிறோம். நம்ம போய் உள்ள போய் நம்ம சென்ஸ் வச்சா பார்த்தோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது அஸ்வினி சாருங்க, கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. ஒரு கிரகம் அஸ்வினி மக மூலத்தில் இருந்து அந்த கிரகம் கெட்டு போகுங்க. அஸ்வினி மக மூலத்தில் இருந்து அந்த கிரகம் எந்த வேலையும் செய்யாது, நல்லதே செய்யாது. சரிங்களா? கேது மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் வாங்கியிருந்தா அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ல அவங்க குடும்பத்தில் யாருக்காவது தலையில கட்டி இருக்கும், இறக்கும் வரை அந்த கட்டி இருக்கும்னு எழுதிக்காங்க. அந்த கட்டி இறக்கும் வரை இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க சார், இறக்கும் வரை அந்த கட்டி இருக்கும். எந்த கிரகம் நின்னாலும் சரிங்க. மகத்துல இருந்ததுன்னா, மக நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்திற்கு அவங்க அந்த ஜாதகருக்கு செரிமான கோளாறு இருக்குது, ஈஸியா சொல்லிடலாம். அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பைல்ஸ் மூல பிரச்சனை வரும். அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 கேது நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், வந்து நீங்கி போகும். அடிச்சு சொல்லலாம். அஸ்வினி மகம் மூலம் இந்த கேது சாரத்தில் இருக்கப்பட்ட கிரகங்கள் எந்த கிரகம் நின்னாலும் சரிங்கய்யா. இதில் இப்போ இத்தனை விவரமும் இந்த இதில் சொல்லிட்டு முடிச்சாச்சு. சரிங்க. இப்படி ஒரு ஜாதகம் போட்டு நம்ம எடுத்து சொன்னோம், பலன் சொன்னோம். அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். காசு எவ்வளோன்னு கேட்டார். நான் 500 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாத்தையும் உள்ளதை சொல்லிட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. பரவாயில்ல சார்ட்டு அப்புறம் 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு நான் அவரை போக சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு. நைட் 12:30 மணிக்கு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. இது மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் ஜாதகத்தை எடுத்தால் நம்ம இப்படியெல்லாம் பலன் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தாங்க நம்ம ஒரு என்னுடைய பார்வையில் இந்த ஜாதகம் இப்படி பார்த்துருக்கேன். வாய்ப்பளித்தமைக்கு ஐயா சக்தி குரு ஐயா அவர்களுக்கும் நம்ம தென்னரசு ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய குருநாதர் விஜயன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர், என் பேர் வந்து சாய் பிரபாகரன். நான் வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலிருந்து வரேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 97 90 77 98 99 ஐயா. முதல் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சுட்டார். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் பண்ணிருங்க. இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். இந்த முதல் கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்களா இந்த ஜாதகர், அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணாலும் இன்னும் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொன்னேன். அவர் ஆமான்னார். அது என்ன காரணம்னா, 7 கூடிய குரு 12ல் உட்கார்ந்தாலும் 5ஆம் பாரு லக்னாதிபதியை பார்க்குது. 5ஆம் பாரு லக்னாதிபதியை பார்க்குது. அப்போ அவருடைய நேசமும் பாசம் பார்வையும் இருக்குது. இன்னும் அவர் கட்டின தாலியை கழட்டி போடாம தாலியோட இருக்குதான். அதையும் சொல்லிட்டாரு. அப்போ
கிரக அமைப்புகளும் கிரக பார்வைகளுக்கும் சேர்க்கைக்கும் உண்டான பலாபலன்கள் அதாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பார்க்கிற எளிமையா எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்குங்கய்யா. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.